ஒரே மாவட்டத்துல சகோதரர் இருந்த 2 பேர் இன்னைக்கு எல்லாருமே சண்டை போட்டுட்டு ஒருத்தர் வழக்கு வாங்கி இன்னும் ஜெயில இருக்காரு. இதுக்கான காரணம் அன்புமணி அவர்கள் இப்போ துரோகத்தை செஞ்சு அவர் அப்பாவுக்கு ஒரு துரோகத்தை இப்ப அவர் முத ஒரு அப்பாவுக்கு தான் அவர் உங்களோட ராமதாஸ் அவர்களுக்கு தான் துரோகம் செஞ்சாருன்னா பரவாயில்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்களையும் துரோகத்தினாலையும் சூழ்ச்சினாலையும் கட்சி விட்டு நீக்கினாரு, கட்சியிலேருந்து மருத்துவ கொலை செஞ்சாருன்றதை நாங்க அவரோட மறைவுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு சொல்லும். அவரு வாரிசு அரசியல் மூலியமா வந்தாரு. அவர் இன்னைக்கு செய்யறது வாரிசு அரசியல் செய்யறாரு. அன்னைக்கு பேக் டோர் வழியா ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போனாரு. இந்த மக்களுக்கு இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுவுமே செஞ்சதில்லை. இன்னைக்கு அவங்களோட பெண்களுக்கு சீட்டு கொடுக்கணும், அவரோட மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுக்கறது, இதே மாதிரி முழுக்க திருப்ப அவர் குடும்பத்தை சார்ந்தும் அவர் பணத்தை நோக்கியவே அவரோட அரசியல் இருக்கு. என் மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. என் சமுதாய மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. இப்ப நடந்த சட்டசபையிலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வன்னியர் மக்கள் தான் 80% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு. வட தமிழகம் முழுவதும் வன்னியர் சமுதாய மக்களோட வீடு இன்னும் குடிசை வீடா தான் இருக்கு. இதெல்லாம் மாற்றணும். என் சமுதாய மக்கள் ஒன்று திரட்டணும். இந்த பிளவு எண்ணத்துல போகக்கூடாது. இவங்க 2 பேரை நம்பி இன்னும் ஏமாறக்கூடாதுன்றது எங்களோட அடிப்படை விஷயமா சொல்லி நாங்க எங்க மக்களை சந்திச்சு பேசுறதுக்கு இருக்கோம். அந்த சமுதாயத்துக்காக தான் அவர் பாடுபட்டாரு. எங்க அப்பா அந்த சமுதாயத்துக்காக தான் உண்மையிலே பாடுபட்டாரு. அனைத்து சமுதாயமும் வளரணும் தான் நாங்க நினைக்கிறோம். எங்க சமுதாயம் மட்டும் நான் சொல்ல, நான் இந்தியால அரசியல் அமைப்புப்படி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் சரியான பங்கெடுப்பு கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்றேன். எங்க சமுதாயம் மட்டும் வளரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல, யாருக்கும் அதிகமாவும் வேணாம் கம்மியாவும் வேணாம். அவரு விட்டுட்டு போனதை இதை தொடர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட தான் இதை ஆரம்பிக்கிறோம். இல்ல, எங்க கட்சி பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்களும் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். இன்னொரு பொறுப்பாளர் இருக்காரு. எல்லா சமுதாயத்துல இருந்து நாங்க பொறுப்பாளர் வச்சிருக்கோம். எங்க அனைத்து மாவட்டங்கள்லயும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலயுமே நாங்க செயல்பட்டு இருக்கோம். நாங்க கேட்கிற முதல் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ப்ரையாரிட்டைஸா யாருமே குரல் கொடுக்கறது இல்ல. வன்னியர் மக்கள் குரல் கொடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்தி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அவரோட குடும்பத்துக்கான குரலை தான் கொடுக்கறாரு. இன்னைக்கு அவங்க போடுற சண்டை சொத்துக்கான சண்டையா இருக்கு. எங்க மக்களுக்கு யார் குரல் கொடுக்கறாங்க? யாரும் குரல் ஊழல் வழக்கு இருக்கறனால அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கறனால அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆர்எஸ்எஸ்ல அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட இதை. நான் சொல்ல ஐயாவே தான் சொல்லியிருக்காது, நீ ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இன்னும் காசுக்காக தான் இந்த மக்களை இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னும் யாருக்குமே எதுவுமே நீங்க செஞ்ச பாடு இல்ல. இது எங்க அப்பா இதுக்காக உண்மையிலே கடைசி வரையும் போராடினாங்க. இந்த சமுதாயத்துக்காகவும் சரி, எந்த சமுதாயத்துக்கும் அவங்க எதிரையும் கிடையாது. எங்கேயுமே அதை சொன்னதும் இல்லை. அவங்க எல்லா சமுதாயத்துக்காக தான் நாங்களும் பேசணும். அவரும் பேசினது, அவர் விட்டுட்டு போனதை தொடங்கி நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இன்னும் நாங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கோன்றதுக்காக எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யாருக்குமே எந்த அநீதியும் நாங்க செய்ய போறதில்ல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய போறதில்ல. எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் செயல்பட போறோம். ஃபர்ஸ்ட் எங்க மக்கள் எங்களை நம்பணும்ல, அப்பதானே மத்தவங்களுக்கு நான் போய் பேச முடியும். நீ உங்களுக்கே உன் வீட்டுக்கே எதுவும் செய்யல, மத்தவங்களுக்கு என்ன செய்ய வரேன்னு கேள்வி வரக்கூடாது இல்ல. அதுக்கான முயற்சி தான் அது. எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் நாங்க எதா இருந்தாலும் செய்ய போறோம். இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டை என்ன முடியல இல்ல, அது மாதிரி எதுவும் நாங்க பேசலாம். அவங்க ஆமா, எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குங்க. ஐயா சின்னையான்றது சின்ன வயசுல இருந்து இருக்கு. அவர் இந்த அளவுக்கு ஏமாத்துவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. ஐயாவும் இருக்கட்டும் சின்னையாவும் இருக்கட்டும், 2 பேருமே ஏமாத்திருக்காங்க. முக்கியமா சின்னையாக்காக தான் இந்த கட்சியை கட்சியில இருந்து கொள்கையில இருந்து எல்லாத்துலயுமே வெளியே வந்தாரு ஐயா. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். எங்க அப்பாவோட கடைசி காலத்துல தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு அப்பா சொல்றது, இந்த மாதிரி இந்த கட்சி நம்மளுக்கு சரியா வராது, இது எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, ஐயா கேட்கற மாதிரி தெரியல, அவங்களோட கொள்கை வேற மாதிரி இருக்கு, அவங்க போற நோக்கமே வேற மாதிரி இருக்கு, இது நம்மளுக்கு சரியான பாதையா இருக்காது, நம்ம விவசாயமே பாத்துக்கலான்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. கடைசி காலத்துல கூட, கடைசியா வீட்டுக்கு கூட நீ பேட்டி கூட அது கொடுங்க, கடைசி உயிர் தானே வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி, ஐயாக்காகவே ஐயா துரோகம் பண்ணாரும் ஐயான்ற ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷமா கூட இருந்தார். மூத்த பிள்ளையா கடைசி வரலையும் அவர் தான் உண்மையா இருந்தாரு. அவரோட பாதையில மாறினதுக்கான முழு காரணம் அன்புமணி அவர்கள் தான். இப்ப அன்புமணி அவர்கள் நாங்க என்ன சொல்றோம், எங்க மக்களுக்கு நாங்க குரல் கொடுக்கறோம் சொல்லி கேட்கறத விட, இப்ப இதே ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ எல்லாருக்காகவும் ஒன்னா நின்னாங்க, இல்ல சமுதாய மக்களுக்கான வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்கன்னா நாங்க அவங்க கூட போய் எங்களோட தேவையே இல்ல. எங்களோட தேவை இருக்கு. என் மக்கள் இன்னைக்கு பிளவுபட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் சண்டை சச்சரவா இருக்கு, வழக்கு வருது. இன்னும் கொடி பிடிக்கிற கும்பலாவும் கோஷம் போடுற கும்பலாவுமே நாங்க பயன்பட்டு இருக்கோம். வெறும் ஓட்டு போடுற கும்பலாவுமே இருக்குன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த கோரிக்கையை
ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நிறைவேற்றி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காகவும் மக்களுக்காக நின்னாங்கன்னா நாங்க அமைதியா நிக்க போறோம். அவ்வளவுதான். காலகாலமாக வந்து தலித் வன்னியர்கள் இவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து நம்ம போயிட்டு நம்ம பார்க்க போறோம். அதே போல விசிகாவும் பாமக மற்றும் பாஜக கூட்டணி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பாமக தலைவர்கள் கூட விசிகா தலைவரை பார்க்கல. இப்போ தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சமூகத்துல கொடுக்கும்போது அந்த சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ அதை கடந்து நீங்க திருமாவளவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான சந்திப்பா இருக்க வாய்ப்பு. கண்டிப்பா சந்திப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் வந்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதோ இல்ல அவங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல் சூழ்ச்சி எல்லாமே அன்புமணி அவர்களால் நடத்தப்பட்டது. அதான் சொல்றேன், பிளவு அவர் எல்லா இடத்துலயுமே வந்து டிவைட் அண்ட் ரூல்ன்ற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணார். அதை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாமே சகோதர சமூகம். இன்னைக்குதான் கட்சி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா நாங்க அறிமுக கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் போய் சந்திப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் போய் சந்திப்போம். சந்திச்சு எல்லாத்துக்குமே நாங்க இன்வைட் பண்ணுவோம். February 22 மாநில மாநாடு தர்மபுரியில போடுறதுக்கு இருக்கும். அன்னைக்கு எல்லா தலைவர்களும், அனைத்து சமுதாய தலைவர்களும், அனைத்து கட்சி தலைவர்களும் அழைப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.